கர்த்தரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தினால் அவங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஜெபிக்கலாமா? இரக்கம் நிறைந்தவரே, இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, திங்கக்கிழமை சாயங்கால வேலையில் உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறதுல பெரிய பாக்கியம்ப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் அடிமையான எங்களுக்கு ஈவாய் கட்டளையிட்டீங்க. நாங்கள் இருளில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ராஜா, இந்த நிமிஷத்துலேருந்து ஒரு பெரிய வெளிச்சத்துக்குள்ளே எங்களை மாற்ற போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்கள் ஜீவனாகிய ஒளி ஒவ்வொரு பேர் மேலேயும் வாசம் பண்ணணும், ஒவ்வொரு பகைஞர்கள் மேலேயும் வாசம் பண்ணணும்ப்பா. வியாதியஸ்தர்கள் மேலே வாசம் பண்ணணும். நான் வியாதியை விளக்குவேன், உன் வறுமை நீங்கும், உன் பாரம் துக்கம் அவமானம் நீங்கும் சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படி இந்த கற்கள் வேலையில் உங்கள் சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் தரந்தாழ்த்தி அர்ப்பணிக்க. அப்பந்துண்டுக்கு இறந்துண்டு போவதில்லைங்கிற வார்த்தையின்படி இதுவரையும் ஆற்றி தேற்றி அரவணைச்சிங்க. சிங்க குட்டிகள் பட்டினியாக கிடக்கும், ஆனால் என்னை தேடுற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லைன்னு சொன்ன வார்த்தையின்படி இந்த நிமிஷம் தேடுற ஒரு முகமும் வைக்கப்படக்கூடாதுப்பா. எல்லா முகத்துக்குள்ளேயும் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் உங்கள் பிரகாசம், உங்கள் ஒளி கடந்து போக போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் அர்ப்பணிக்க. குறிப்பாக வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கப்பா. வாலிப சமுதாயம் உங்களுக்கு பிரியமானது. சிறு குழந்தைகளை ஒப்பு கொடுக்க, பச்சிளம் பிஞ்சுகளை ஒப்பு கொடுக்கப்பா. முதியோர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் சுற்றி உங்கள் அது அக்கினி மதில்கள் எழும்பத்தக்க ஒரு பயங்கரமான ஒரு மன ரம்மியமான கிறிஸ்துவ ஜீவியத்துக்குள்ள பிள்ளைகள் கடந்து வர கிருபை செய்யுங்க. இந்த உலகத்துக்குள்ளேயும் தீய எண்ணங்களுக்குள்ளேயும் சிந்தனைகள் போகாதபடி உங்கள் வழக்கரம் தாங்க போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தயவாய் நடத்துங்க, ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள். வேதம் சொல்லுது, நீ இருளில் இருக்கப்பா, நான் உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன். என் ஜீவன் உனக்குள்ள ஒளியாக இருக்குது, என் ஜீவன் உனக்குள்ள ஒளியாக இருக்குது. உன் முக பிரகாசம் நான் இன்னைக்கு மாறப்பட போகுது. உன் முகம் மாறக்கூடாது, உன் முக நாடி மாறக்கூடாது. அதனால் என் ஒளிக்கிட்ட வா. நீ இருளிலிருந்து பெரிய வெளிச்சத்துக்குள்ளே பிரவேசிக்கணும். உனக்கு என் ஒளியானது கட்டளையிடப்படணும். என் வார்த்தை உனக்கு ஒளியாக இருக்கும். என் வாக்குத்தத்தம் உனக்கு வெளிச்சம் கொடுக்கும். என் வார்த்தையை பிடிச்சி நடக்கும்போது உன் கால் இடராது, உன் கண் தெளிவாக இருக்கும். நீ வெளிச்சத்துக்குள்ளே பிரவேசிப்ப. வேதம் அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு பிரைட்னஸை குறித்துக்கிட்டே இருக்குது. நீ வெளிச்சத்துக்குள்ளே பிரவேசிக்கணும். உனக்குள்ளே இருள் இருக்கக்கூடாது. உன் இருதயத்துக்குள்ளே இருள் இருக்கக்கூடாது. உன் இருதயத்துக்குள்ளே எந்த இருளான கசப்பு இருக்கக்கூடாது. ஐயோ, என் வாழ்க்கை மாறலையே, என் வாழ்க்கைங்கிற படகுல கர்த்தர் நங்கூரமாக இல்லையே, நான் தினமும் சோதிக்கப்படுறேனே, எனக்கு அவமானம், எனக்கு பாரம் துக்கம், எனக்கு ரத்தம், எனக்கு கண்ணீர், எனக்கு மட்டும்தானே இவ்வளோ பிரச்சனைன்னு யோசித்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை, இன்றைய தினத்தில் என் வெளிச்சம் உனக்குள்ளே கடந்து வரும். அது கர்த்தருக்குள்ளே ஜீவனாக இருந்த வெளிச்சம். எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்கள். அவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை, என் முகப்பிரகாசத்தை, என் முகம் சுருங்கி போயிருக்கிறத, நான் இருளுக்குள்ளே இருக்கிறத கண்டு, என் முகத்துக்குள்ளே பிரகாசமே இல்லை, என் பிள்ளை வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்கிறத கண்டு அவர் சொல்கிறாரு, என் ஒளியை உனக்கு கொடுப்பேன், என் வெளிச்சத்தை உனக்கு கொடுப்பேன், என் ஜீவனை உனக்கு கொடுக்க போகிறேன். ஜீவாதிபதி சொல்லக்கூடிய வார்த்தை. உங்களையும் என்னையும் பார்த்து மனம் திரும்புங்க, மனம் திரும்பு. உன் பாவம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கியா? உன் பாவம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கியா? உன் மறைவு யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கியா? நான் மறைஞ்சிருக்கேன். கிறிஸ்து உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கார். உனக்காக ரத்தம் சிந்தினவர் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கார். மகனே மகளே, நீ அவருக்குள்ள சாட்சி கொடுக்கும்போது, அவருக்குள்ள மனத்தாழ்மையாக இருந்து அவருடைய ரம்மியமான பாதையை நீ பிடிச்சு கொள்ளும் போது
நீ எது எது நடக்காதுன்னு நினச்சி சகலத்தையும் உனக்கு நடத்தி கொடுக்க வல்லவராக இருக்கார். உன் குடும்ப பாரம், உன் கடன் பாரம், உன் அவமானம் ஒவ்வொன்றையும் அவர் சிலுவையில் சுமந்தார். ஹல்லேலூயா! எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள். அவருடைய ஜீவன் உனக்கு ஒளியை கொடுக்க போகுது, உன்னை பிரகாசிக்க வைக்க போகுது. நீ தோல்வின்னு நினச்ச சகலத்துலேயும் உனக்கு வெற்றி சிறக்க பண்ண போகிறாரு. உனக்கு இந்த நிமிஷத்துலேருந்து வெற்றி உண்டாயிட்டு உன் பாரம், உன் இயல்பு வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடிய சகல பாரத்தையும் சகல சுமையையும் கர்த்தர் சுமக்க போகிறாரு. நீங்கள் உணர்றீங்களா தேவ பிள்ளைகளா? நீ உணர்வடைவியா? உன் குற்றம், உன் மீறுதல், உன் சுயம், உன் அக்கிரமம் சகலத்தையும் உணர முடியுமா? இதுவரையும் உணர்வடைந்தது உண்டா? நான் இவ்வளவு தவறு செஞ்சுருக்கனே, இவ்வளவு இருளுக்குள்ளே வாழ்ந்திருக்கனே, என் சிந்தனைகள் இருளாக இருந்திருக்கே, என் செயல்பாடுகள் இருளாக இருந்திருக்கே, நான் பிரகாசிக்க முடியலையே, என்னுடைய முக பிரகாசம் வேறுபட்டுட்டே, என் முகம் மாறிட்டே, என்னால் இந்த சோதனையை சகிக்க முடியலையே, என்னால் இந்த நிந்தையை சகிக்க முடியலையே, என்னால் இந்த அவமானத்தை சகிக்க முடியலையே, எனக்கு முகப்பிரகாசம் மாறிட்டே, என் முகப்பிரகாசம் மாறிட்டே, நான் மங்கி போனனே, என் உற்றார் உறவினர்கள் சகலர்களும் எல்லாரையும் சுற்றி உள்ள எல்லாரையும் என் கண் பார்த்தது. என்ன நான் விசாரிக்கிறதுக்கும் என்ன கவனிக்கிறதுக்கும் கர்த்தர் ஒருவர் இருக்காருங்கிறதே மறந்துட்டேன். பிறர் என்ன சொல்லுவாங்க, என்னுடைய எதிராளி என்ன நினைப்பான்? நான் இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லேருந்து கிறிஸ்துவை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன்னு சொன்னால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நல்லா கவனிங்க. உன்னை 24 மணி நேரமும் உன்னை விசாரிக்கக்கூடிய கர்த்தர் உன் இருள் இன்னைக்கு நீக்கி போட போகிறார். உன் இருள் இன்னைக்கு நீக்கி போட போகிறார். யார் என்ன சொன்னாலும் சரி, யார் உன்னை ஏளனம் பண்ணாலும் சரி, யார் உன்னை அவமதித்தாலும் சரி, கர்த்தர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். அவர் ஒருபோதும் உன்னை வெட்கப்படுத்தினதில்லை. உன் குற்றம் குறைகள், உன் மீறுதல், உன் சுயம், உன் அக்கிரமம், உன் பாவம் சகலமும் உனக்கு மன்னிக்கப்பட்டுட்டு, இந்த நிமிஷம் உனக்கு மன்னிக்கப்பட்டுட்டு மகனே மகளே. அல்லேலூயா! அவர் எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்கிறாரு பாருங்க. அவருடைய ஜீவன் எனக்கு ஒளியாயிட்டு, அவருடைய ஜீவன் எனக்கு ஒளியாயிட்டு, உயிரை கொடுத்து மீட்டெடுத்தவர். எவ்வளோ பெரிய பாவத்துக்குள் நான் இருந்தேன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவனை குறித்து, இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தை குறித்து, இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை குறித்து கூட சிந்திக்காத ஒரு மனுஷனாக இருப்பேனா? எனக்காக அடிக்கப்பட்டாரே, எனக்காக காரி உமளப்பட்டாரே, எனக்காக ரத்தம் சிந்தினாரே, அவருக்காக நான் என்ன செஞ்சேன்? என் பாவ கரைகளை விட்டு நான் நீங்கலை, நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை தேடலை, என் எண்ணங்கள் சகலமும் தவறாக இருந்தது, என் எண்ணங்களை பற்றி நான் யோசிக்கவே இல்லையே, என் சிந்தனையை நான் செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் என் சிந்தனை தவறாக இருந்துச்சு, நான் சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிக்காமல் விட்டுட்டேனே, அதனால் நான் தவறுக்குள்ளே கடந்து செல்லும்போது என்னை கண்டித்து உணர்த்தக்கூடிய ஆளே இல்லையே, இந்த உலகம் என்னை பின்தொடர்ந்துட்டே, இந்த உலக ஆளியும் இந்த உலகத்துக்குடைய எல்லா காரியத்தையும் நான் சிந்தித்தேன். ஆனால் மறுமையில் ஜீவனை கொடுக்கக்கூடியவர், என் பாரம், என் துக்கம், என் அவமானத்திலிருந்து என்னை மீட்டெடுக்கக்கூடிய கர்த்தரை நான் சிந்திக்கவே இல்லையே. ஆனால் அவர் எனக்காக தன் ஜீவனை ஒளியாக கொடுத்துருக்காரே, அவர் எனக்காக தன் ஜீவனை ஒளியாக கொடுக்காரே. ஆம் பிள்ளைகளா, ஒரு வசனத்தை பார்க்கிங்களா? யோவான் 1வது அதிகாரம் 4வது வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவர் மட்டும்தான் உயிர் உள்ள மனுஷன், அவர் மட்டும்தான் உயிர் உள்ள மனுஷன், அவருக்கு மட்டும்தான் சாட்சி. அவர் நமக்கு கொடுத்தது தான் இந்த சாட்சி, அவர் நமக்கு கொடுத்தது தான் இந்த ஜீவன். அவருக்குள்ளே இருந்ததை என் புள்ளன்னு ஜீவனை கொடுத்தார், அவருக்குள்ளே இருந்ததை என் புள்ளன்னு பரிசுத்தத்தை கொடுத்தார், அவருக்குள்ளே இருந்ததை என் புள்ளன்னு சொல்லி அதிகாரத்தை கொடுத்தார். அல்லேலூயா! கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளே, உங்களை ஒவ்வொரு நிமிஷமும் உற்று நோக்கி என் புள்ள என் புள்ள என் புள்ளன்னு அவர் நினச்சிக்கிட்டே இருக்கார், சிந்திச்சுக்கிட்டே இருக்கார். ஒரு பொழுதும் கைவிடாத நேசர், ஒரு பொழுதும் கைவிடாத நேசர், தன் உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறவர்,
உங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வச்சுக்கிட்டு இருக்காரு மகனே மகளே. ஆனால் நீங்களும் நானும் அவரை குறித்து ஒரு நிமிஷம் யோசித்தது உண்டா? ஐயோ என் நேசர், ஐயோ என் நேசர், என்ன பிரியமாக கொண்டவர். நான் அவரை ஒரு நாளும் பிரியமாக ஏற்றுக்கொள்ளலை. என் சகாயர், என் காயத்துக்கு, என் தழும்புக்கு சுகமாகக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் கொடுத்தவர். நான் நிந்தையில் இருக்கும்போது, நான் கண்ணீரில் இருக்கும்போது, நான் பாரத்தில் இருக்கும்போது, நான் உபத்திரவத்தில் இருக்கும்போது, என்னை கலங்காதப்பா நான் இருக்கேன்னு சொன்னவர், என்னை மீட்டெடுத்தவர். ஹல்லேலூயா. அவருக்காக நான் ஒன்றுமே செய்யலையே. என் பாவத்தின் பிடி, என் சுவாபம், நான் என் சுவாபத்தை மாற்றவே இல்லை. நான் அப்படி எப்படி இருந்தனோ, சிறு வயசில் எப்படி இருந்தனோ, இன்றைக்கி 60 வயசு ஆகியும் அப்படி தான் இருக்கேன். என் சிந்தை மாறலை, என் செயல்பாடுகள் மாறலை. நான் வேதம் சொல்லுது மகனே, நான் உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்பு வைப்பேன். எப்படி அருமையான வார்த்தை பாருங்க. நீ என்ன செய்யறியோ செய்யலையோ, ஆனால் நான் உன்னை காக்கக்கூடிய கர்த்தர், அவர் உங்களை காக்கக்கூடிய கர்த்தர். உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. வேதம் சொல்லுது, அவர் உனக்கு பலன் கொடுக்கக்கூடிய கிறிஸ்து. அதனால் அவரால் உனக்கு எல்லாம் செய்ய முடியும். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. இந்த நிமிஷத்தில் மகனே, அருமையான மகளே, இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து சொல்கிறார், என் ஜீவன் உனக்குள்ள ஒளியாக இருக்குது. அதுதான் உங்களுக்கு உயிர். அந்த ஜீவனை கரப்படாதபடி, அந்த ஒளியை கரப்படுத்தாதபடி, இருளுங்கிற ஒரு அசிங்கத்தை கொண்டு அதை கரப்படுத்தாதபடி காக்க நீங்கள் ஆயத்தமா? அதை காப்பாற்ற நீங்கள் ஆயத்தமா? என்ன துன்பம் நேரிட்டாலும் சரி, என்ன சோதனை நேரிட்டாலும் சரி, இடராதபடி, வழி விலகாதபடி உங்களால் பாதுகாப்பாக நடக்க முடியுமா? உங்களையே நீங்கள் பாதுகாப்பாக நடத்த முடியலன்னா பிற ஆத்மாவை குறித்து நீங்கள் எப்படி பாரப்படுவீங்க? வேலை, ஐஸ்வர்யம், இந்த உலக மோகங்கள், சிற்றின்பம் சகலமும் உங்களை ஆட்கொண்டாலும் ஜீவனை கொடுக்கிறது கர்த்தர் ஒருவரே. ஜீவனை கொடுப்பது கர்த்தர் ஒருவரே. அவரால் மாத்திரம்தான் ஜீவனை உனக்கு கொடுக்க முடியும். இந்த உலகத்தில் எந்த இடத்துல போய் ஓடினாலும் சரி, எவ்வளவு காசு பணத்தை கொட்டி கொடுத்தாலும் சரி, ஜீவன் கிடைக்காது மகனே. நீங்கள் அழகாக உட்காந்து இந்த உலகத்தை போட்டு போராடலாம், ஏளனம் பண்ணலாம், என்னன்னாலும் சொல்லிட்டு போங்க, ஒரு 10 நிமிஷம், அதுக்கப்புறம் அடுத்தது வந்துடும் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் கிறிஸ்துவுடைய வாசம், அவருடைய சுவாசம் உனக்குள்ளே பிரவேசிக்க ஒரு நொடி பொழுது தான் மகனே. எத்தனையோ காரியத்திலிருந்து உன்னை தப்பு வைக்க வல்லவராக இருந்தவர் உன் இருதயத்தை மீட்கிறதுக்கு வல்லவராக இருக்கார். உன் இருளை நீக்கிறதுக்கு வல்லவராக இருக்கார். உன் சாபமும் உன் பிணியும் நீக்க வல்லவராக இருக்கார். நீ அவரை தேடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கியா? நீ அவரை தேட ஆயத்தமாக இருக்கியா? அவரை தேடுறதுக்கு நீ மனதாக இருக்கியா? அருமையான தேவ பிள்ளைகளே, அருமையான தேவ ஜனமே, நீ கர்த்தரை நேசிக்கிறியா? அவரை தேட நீ ஆயத்தமாக இருக்கியா? அப்படின்னா இந்த நிமிஷத்துலேருந்து அவருடைய ஜீவன் உனக்கு ஒல்லியாக உண்டு. அவருடைய ஜீவன் உனக்கு ஒல்லியாக உண்டு. உன் காலில் உள்ள எல்லா பலவீன சாபங்கள், உன் இருதயத்தில் உள்ள இருள், உனக்கு நடக்க நல்ல பாதையும், உனக்கு எல்லா வகையிலையும் நல்ல சிந்தனையை உண்டு பண்ணக்கூடிய தேவ ஞானமும் இந்த நிமிஷத்தில் கடந்து வரும். இந்த நிமிஷத்தில் உனக்கு கடந்து வரும் மகனே மகளே. நான் ஒரு பொழுதும் வெட்கப்பட மாட்டேங்கிற வைராக்கியம் உனக்கு உண்டா? என்னை கர்த்தர் ஒரு பொழுதும் வெட்கப்படுத்த மாட்டாருங்கிற வைராக்கியம் உண்டா? நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை வெட்கப்படுத்த போகிறதே இல்லை இயேசு. நான் அவருடைய பின்தொடரணும், அவர் அடித்தவரில் நான் நடக்கணும், அவர் பாதத்தில் நான் அமரணும்.
நான் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கணும். அவர் வார்த்தைக்காக காத்திருக்கணும். அவர் நடத்துதலுக்காக நான் பரிதவிக்கணுங்கிற எண்ணம் உனக்குள்ளே வருதா? இந்த உலகத்திலிருந்து போராடணும், தினமும் ரொட்டீனாக எங்கள் ஒர்க்கை நான் பார்க்கணும், அந்த ஆதாயத்தில் நான் ஓடணும், அந்த ஆதாயத்தில் நான் ஓடி உழைக்கணும். வாழ்க்கை முழுவதும் இதே ஒரு எண்ணத்திலே தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கலை, கர்த்தருடைய தியானத்துக்காக காத்திருக்கலை. காத்திருப்போமா? வேதம் சொல்லுது, காத்திருக்கும் போது இளைக்க பண்ணும். அது வரும்போது ஜீவ விருட்சம், அது வரும்போது ஜீவ விருட்சம். நீ என்ன நினச்சி ஓடுறியோ அந்த ஓட்டத்துக்கு அவர் வெற்றி சிறக்க பண்ணிக்கிட்டே இருக்கார். இதுவரையும் உன்னை ஆதரிச்சுக்கிட்டே இருக்கார். அவருடைய தயவு உனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கு. கண்களை மூடி ஜெபிப்போமா? இரக்கத்தின் ஐஸ்வர்யனை, அருமையான இந்த வேலையில் ராஜா, நீங்கள் தூரத்துக்கும் பக்கத்துக்கும் சமமான இருப்பா. பிள்ளையுடைய எண்ணங்களையும் நோக்கங்களையும் நீங்கள் அறிவிங்க. இந்த நிமிஷத்துலேருந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஜீவனில் பலனாக இருந்துட்டீங்க. உங்கள் முகப்பிரகாசம் பிள்ளைகள் கிடைச்ச கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவருடைய பிணியும் ஒவ்வொருடைய பாவ கரையும் நீங்கள் விடுதலையாக்கி சுகம் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த சேனலுக்காக, இதில் பணிபுரியக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அடிமையுடைய ஊழியத்தையும் கரங்களில் ஒப்பு கொடுக்க உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பெரிய காரியங்களை செய்யுங்க, தயவாய் நடத்துங்க, ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.